பிரைஸ் லார்ட். ஜீசஸ் அண்ட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக அப்பாவின் சத்தம் என்ற நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறான வார்த்தை ஏசாயா 49:11. என் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஆமா, அது பிரியமான தேவச்சினமே. இன்னைக்கு எந்த பாதையில போறோன்னே தெரியல. எல்லா வகையிலும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. நிறைய நேரங்கள் நம்ம இழந்து போயிட்டோம். தொடங்கி தொடங்கி இழந்து போன நிமித்தம் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம்ல. ஆண்டவர் நமக்கு நியமித்த ஒரு தாளந்த நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சரிக்க முடியாத ஜனங்கள் நம்மளோடு கூட இடைபடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை கட்டிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. நம்மளை குழியில தள்ளி விட்டு போயிடுறாங்க. அப்புறமா நம்மளா மேல கட்டி மேல இருந்துச்சோம் மறுபடியும் குழியில் தள்ளி விட்டுறாங்க. இப்படியே தான் நம்மளோட வாழ்க்கையில பூரா ஒரு சரிவான பாதை, ஒரு குழியை பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டீங்களா? அன்னைக்கு அப்படிதான் கிணத்தை தோண்டும் பொழுது, ஏசைக்கு தோன்றப்படும் பொழுது ஜனங்கள் புடுங்கிக்கிட்டாங்க. சித்தனாக தோண்டும் பொழுது அவங்க புடுங்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு அவனுக்கு இருந்த சோர்வு, ஒரு கிணத்தை கஷ்டப்பட்டு தோண்டிட்டு அது இன்னொருத்தவங்க அபகரிச்சுட்டு போகும்போது எவ்வளவு வலிக்கும், தன்னிடத்துல இருந்து போயிருச்சுன்றது எவ்வளவு வேதனைப்படும். ஆனால் அவன் சோர்ந்து போல 2 தடவை தோண்டி பார்த்தான், 2 தடவையும் பிடுங்கிட்டாங்க. 3ஆவது தடவை தோண்டும் போது நான் அந்த இடத்துல இல்லை, கர்த்தர் எனக்கு போல அந்த இடத்துல நிப்பாட்டுறேன்னு சொல்லி கர்த்தரை நிப்பாட்டிட்டு வந்தான். ஆனா இன்னைக்கு ஏசைக்கு சித்தனாக்கு போனாலும் ரெகபோத்தை இன்னைக்கும் நம்ம பேசுறோம். ஆமென். உங்க ஆசீர்வாதம் தலைமுறைகள் பேசுகிறதான ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நீங்க இத்தனை நாள் அந்த விஷயத்த பார்க்கும்போது அந்த மலை மேல் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு பாதையா மாறப்போகுது. ஆமென். எதை நீங்க மலை போல பிரச்சனை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுலதான் உங்க பாதையே இருக்கு. கர்த்தர் அதை பாதையா மாற்றுவாரு. அதை உயர்த்தையும் காமிப்பாரு. உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க உங்களை இடறி விழும்படியா செய்யற ஆலோசனைகள் எல்லாத்த காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க ஆலோசனை பெஸ்டா இருக்கும். அந்த பாதையை உயர்த்தி காட்டுவாரு. அந்த பாதையை நீங்க பார்ப்பீங்க, உங்க காதுகள் கேட்கும், உங்க கண்ணு பார்க்கும். அப்போ உங்க கால்கள் அதன்லயே நடக்கிறதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. இன்னைக்கு உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி போறேன், என் ஊழியத்தை எப்படி அடுத்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எப்படி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போறேன், இப்படியே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு அவரோட பாதைகளை உங்களுக்கு காட்டுவாரு. அவங்க விரோதமா எழும்பி இருக்கு எல்லாத்தையும் முறியடிச்சு மலையை போல இருந்ததெல்லாம் இப்ப பாதையா மாத்திட்டாரு. ஆமென். மலையவே பாதையா உங்களுக்காண்டி மாத்துவாருன்னா உங்களுக்காண்டி அவர் என்னன்னாலும் செய்வாரு. ஏன்னா உங்க மேல வச்சிருக்க அளவற்ற அன்பு. அவ்வளவுதான். நீங்க உங்க மேல அவரு அளவுக்கு அதிகமான வச்ச அன்பின் நிமித்தம் இதை உங்களுக்காண்டி செய்யறாரு. ஒரு மலையவே உங்களுக்காண்டி பாதையா மாத்துறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். உலகத்துல இது ஏற்றுக்கொள்ள முடியாதவனா இருக்கலாம். ஆனா நீங்க நம்பினீங்கன்னா அது சாத்தியமாக அவர் மாற்றுவார். ஆமென். நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நிலவில இருந்து செல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக மலைகளை பாதைகளாய் மாற்றுகிறீர். அந்த பாதையை உயர்த்தி காட்டுகிறீர். அதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோட திருமண வாழ்க்கையிலே சரி, என்னோட ஊழிய பாதையிலே சரி ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நாங்க எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கிறோம். ஆனா எவ்வளவோ தடவை நாங்க விழுந்து விழுந்து போயிருக்கிறோம். எவ்வளவோ தடவை நீங்க எங்களை நம்பி போட்ட பணத்தை நாங்க விரயமாக்கிட்டோம் ஆண்டவரே. எத்தனையோ நேரங்கள்ல நீங்க எங்க வாழ்க்கையை சரி செஞ்சு கொடுத்து மறுபடியும் அதை கலைச்சு போட்டிருக்கோம் ஆண்டவரே. ஆனாலும் என் ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. மறுபடியும் எங்களுக்கு உதவி செய்றீங்களே. எங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பு உண்டு ஆண்டவரே. அந்த அன்பை ருசிச்சு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாளை குழப்பம் தீரும்படியாக எங்க வாழ்க்கை மாறும்படியான பாதைகளை நாங்க தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்க தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இனி முடக்கத்தை நாங்க பார்க்க கூடாது, பெருக்கத்தை தான் ஆண்டவர் பார்க்கணும் ஆண்டவரே. எங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. நெருக்கத்துல இருந்து என்னை கர்த்தர் விசாலத்திலே வைத்தாருன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படட்டும். மலைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க வழிகளாக்குறதுக்காண்டி ஸ்தோத்திரம். சுத்தி இருக்க நைவஞ்சகமான பேச்சுகளை இயேசுவின் நாமத்துல சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறது போல கட்டி போடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல தடைகளை உடைத்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசனம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. மகிமை பின்னே காக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. குழியில விடும்படி தள்ளினார்கள், ஆனா கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த காலை வேளை, இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நீர் உதவி செய்கிற நாள், உங்களுடைய பாதைகளை உயர்த்தி காட்டுகிற நாள் ஆண்டவரே. அதன் வழியாய் தைரியமாய் பிரவேசிக்க பயம் அவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆகியோர்களை மேற்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.